அதனால் என் அன்பு மகள், ஆசை மகள், ஒரே மகள், ஒப்பற்ற மகள் சந்திரமதியை நான் அழுத்தமாக சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வா. திருக்குளம் நலசல கமனியம் அப்படிங்க இந்த கண்ணாபுரி ஆளும் மன்னரைக்கு மகளக
சந்திரமதி 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 பேருடைய சீர செடிய தந்தையை பார்க்க அதற்கு முன்னோக அறிவியலை காவலை கடவுளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருமா இருந்தாலும் அரசாங்க சந்தோஷமான செய்தி ஒண்ணு இருக்குது கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லாதாமா இருந்தாரு. தந்தைக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டாரு கொடுத்தேன். மாற கொஞ்சம் தண்ணி நின்று போயிடுச்சு பழுகுது. கண்ணு ரெண்டு வெளியே வந்துடுச்சு. மூக்கு கலப்பிக்கிச்சு. வாய் திறந்துக்கிச்சு. கால் கண்ணு இழுத்துக்கிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு ஒன்னதாமா கூப்பிடுங்கிறாரு. விளக்கமா சொல்லக்கூடாதுடா. தந்தை வந்து விட்டாரா? வந்துக்கிறேன். சந்திரமதி நீ என்றென்றும் அறிவு கட்டவன. சந்திரமதி நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. சந்திரமதி நான் உன்னை பார்த்துகிறேன்.
சொல்லி தொலைண்டா. டேய், தமிழ் என்பது தங்க கம்பி. சேத்தாங்க அந்த தமிழை கொச்சப்படுத்த கூடாது. அதான் என் மகனை தோலை உரிச்சிருவேன். நானே தோலை ஊச்சி உப்பு போட்டு தடவி காய வச்சு மோர்த்தி வச்சு மூடா வாய. சேத்தாங்க. மகளே சந்திரமதி, அப்பா அம்மா ஏ ஐயா உன்னை எதற்காக அப்பா அழைத்தேன் தெரியுமா? திருவிழி மகளே, நீயும் தக்க வயதை அடைந்து விட்டாய். அதனால் உனக்கு ஒரு நல்ல மலர்களை பார்த்து திருமணம் முடித்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏய் பாத்துடா அப்ப என்ன புரியல பாத்துடா கல்யாணம் பண்ணிக்கினேன் அது என் பொண்டாட்டி மாதிரி சொல்ற நீ ஏண்டா அது என்ன ஊர் போட்டாடி மாதிரி? அதுல அது என்ன ஊர் போட்டாடி மாதிரி? ஒரு ஒத்துமையை சொல்றேன் எல்லாம் ஒழுக்கமா வாழுமா வேற என்ன சொல்றேன் நானு. டேய் அப்பா திருமணம் சொல்கின்றாரே முதலில் அவர் யாரு, எந்த நாட்டு இளவரசர், படித்தவரா பட்டம் பெற்றவரா என்று தெரியாமல் அறிவில் எப்படியான திருமணம் செய்கிறது? குழந்தை என்ன ஆசைப்பட்டுனா அவரு படிச்சவரா இல்ல எப்படி இருப்பாரு யாரா இருப்பாரு இது வரைக்கும் திருமணம் ஆனா இருந்து குழந்தை ஏதோ நீங்க அவரு தண்ணி கிண்ணி சாப்பிடுவாரா அது தண்ணி கண்ணி இல்ல வாங்குவாரு வாங்கி ஒரு தட்டி மேல ஒரு தட்டி கோழி தலையை முழுக்கமாக முறுக்கி கடாயிச்சுட்டு திட்டமா தண்ணி ஊத்துறாங்க ஊத்துவாங்க வானான்ற ராவா வச்சுட்டு காலை கழிப்பின்னு வீட்டுல படுத்துப்பாங்க. ஏண்டா 2 நாளைக்கு முன்னா நாடகம் ஆடணும். சத்தியமா கடவுள் புதன தண்ணியே சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. அது சத்தியம் தள்ளு போட்டது. ஏண்டா அப்பா திருமணம் சொல்றா அந்த திருமணத்தை பத்தி இப்ப நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா ஆமாடா எப்படி தெரியுமா? சின்ன குழந்தை உனக்கு எப்படி தெரியுமா? அப்பா எனக்கு திருமணம் சொல்லுங்க. அந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமாப்பா? எப்படி இருக்க வேண்டும்? மாமா நாமா எனக்கு எந்த மதத்தி மாமா நாமா எனக்கு ஏய், மாமா நாமா எனக்கு எந்த மதத்தி மாமா நாமா எனக்கு மாமா நாமா எப்படி இருக்க வேண்டும்? குழந்தை என்ன கேக்குது அவர் ஆட்சி போடுவாரா பாத்பராக போடுவாரா கூட ஒரே ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையா வரல. ஒரே ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை வரல. ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை வரல. அவன் அடிக்காது அவன் கம்பெனிக்கிற கம்பெனி ஏய், ஏண்டா அவன் அடக்கமா இருக்கிறான், அடி வாங்காம இருக்கிறான். எல்லாம் செய்யணும்னா அவன் தான் ஆகியிருக்க மொத்தம் வந்தான் ஆன்சு அம்பராகி கட்டி வேலைக்கு சேர்க்கல இல்ல கேக்குது குழந்தை அவரே நல்லா இருப்பாரா ஏதா இருப்பாரு எந்த கெட்ட மனிதங்களா கேக்குது அது கூசப்பட்டு நான் கூசப்படாத கேக்குறேன் வேற ஒண்ணும் கிடையாது. அப்பா மகளே சந்திரமதி, அதாவது ஒரு பிள்ளைகளை பெற்று விட்டால் அந்த பிள்ளைகள் தக்க வயது அடைந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தந்தை என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி அழகு பார்ப்பார்கள் அல்லவா? அதனால் உனக்கேற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படியா அப்பா? அதற்காக இப்ப என்ன செய்ய போறீங்க, எங்க சொல்ல போறீங்க? அப்பா நான் சொல்லுடைய வார்த்தை கேளுங்கப்பா. அப்பா மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், இப்போது சுயவரம் ஒன்று நடத்த வேண்டும். அப்பா சபா 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 அம்மா என்ன சொல்ல தெரியுமா சொயில வர நடத்துற ஆமா பொம்மை வயத்துல நீ எப்படிதான்டா இருந்த? அவங்க புடிக்க போட்டாங்க முடிக்க போட்டுருப்பாங்க. பார்த்தாயா இவனுடைய மகள் கேட்பதை பார்த்தாயா? சுயவரம் நடத்த வேண்டும். நடத்தணும். அந்த சுயவரத்திலே
அனைத்து நாட்டு மன்னர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அங்கு ஒரு போட்டி வைக்க வேண்டும். அந்த போட்டியில வெற்றி கண்டு விட்டால் அவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இருக்கிறது. ஏய் மச்சான் பீச்சுனியா ஏய் பாத்துக்கலையா அங்க ஒரு போட்டி வைக்கணும். அந்த போட்டியில போட்டியில வெறும் ஈரல டேய் போட்டிடா போட்டி. இரு கடிக்கிறதுலயே இரு ஆன்ஸ் போட்டு எப்படி அந்த பல்லு உள்ள போகுது. டேய் அதனால் என்னுடைய மகளோட விருப்பப்படியே சுயவரம் நடத்த வேண்டும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த அவார்டு 56 தேச மன்னர்களுக்கும் லிகிதம் அனுப்ப வேண்டும். ஆமாண்டா அனைவரும் வரட்டும். அந்த போட்டியில யார் வெற்றி காண்கிறார்களோ அவர்களுக்கு அவரையே என்னுடைய மகளை மாலை சூடட்டும். ஆமாண்டா ஏய் ஒருத்தபடியே செய்ய முடியும். அது